குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேயர்களே. நேர்களே, ஒரு பெண்மணி மகாபிரிவாட்ட ஒரு சின்ன இது கேட்க போயிருக்கா. என்ன அப்படின்னா, ஆற்றுல சண்டை சச்சரவாக இருக்குது, கண் திருஷ்டி இருக்குது பிரிவா, என்ன செய்யணும்னு தெரியல, இந்த மாதிரி தெய்வ சக்தி இருக்கா, என்ன ஏது அப்படின்னு கேட்க வந்தேன் அப்படிங்கிற. பெரியவா சொல்கிறா, ஒரே ஒரு மனுஷனை வச்சுக்கோ அம்மா. என்ன அப்படின்னா, தெய்வ சக்தி இருக்கா துர்சக்தி இருக்கான்னு நீ இது பண்ணவே வேண்டாம். கண் திருஷ்டி இருந்தாலே ஆற்றுல சண்டை சச்சரவு இருக்கும். அதனால் எப்பொழுதுமே 6 அரச இலை எடுத்துக்கோ, ஒன்று பின் ஒன்றாக வச்சு அதில் ஒரு மஞ்சள் கலந்து ஒரு காயினை வச்சிடும். சொம்பு சில்வர் இல்லாமல் மண்கலமோ பித்தளையோ தாமிரமோ வச்சு அரிசி பரப்பி அதில் வச்சிடும். வாரம் ஒரு நாள் இந்த மஞ்சள் கலர் பூசி குளிக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. காயினை உன் பர்ஸில் வச்சுக்கோ, சேரும், நிறைய சேரும். அரிசியை சமையலுக்கு பிரசாதத்துக்கு வச்சுக்கோ. இதுக்கு வாரம் புதன்கிழமை மாற்றிக்கோ. செவ்வாய் மாற்ற சொல்லலை, வெள்ளி மாற்ற சொல்லலை, புதன். ஏன் அப்படின்னா, அந்த புதன்கிழமை அவ்வளோ நல்லதான். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுங்கிற பொண்ணு சண்டை சச்சரவு வரவே வராதான் அந்த புதன்கிழமை. அதுவும் போக இந்த வளர்பிறையில் வர புதனில் வச்சோம்னா அவ்வளோ நல்லதுங்கிறா. அது ஒன்றாச்சா. ரெண்டாவது, மஞ்சள் பொடி பிள்ளையார் பிடிச்சி அதை சில பேர் வெறுங்க மஞ்சள் குழப்பி நிலைக்கு வைப்பா, அது வைப்பா, அப்படி வைக்கக்கூடாது. இந்த வாரம் வைக்கிற மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சதை அடுத்த வாரம் எடுத்து வேஸ்டாக்காமல் நம்ம பெருமாள் போட்டு வைக்கிறது, நிலையில் வைக்கிறது, மஞ்சள் தண்ணி ஆற்றுல துளிக்கிறது, வெறும் தண்ணி வாசல் துளிக்கவே கூடாதான். மஞ்சள் இந்த இது போட்டு தான் தொளிக்கணுமா, அவ்வளோ நல்லது. அப்படி செய்ய சொல்கிற. கண் திருஷ்டி எல்லாம் போயிடும், நீ பயப்படாத அப்படிங்கிற. நாமும் செய்வோம் நேயர்களே, கண்டிப்பாக.